ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறேன். சரி, ஒரு நைட் ஒரு 12:30 மணி இருக்கும். ராகவன் ஒரு 7 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அப்புறம் ஏன் இவ்வளோ தாமதம்னு கேட்டால் ஸ்ரீஜா அவளோட மனைவி. ஆஃபீஸுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுமா, அதாம்மா முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ பாரு ஓடி ஓடி வரேன் நான், அதான் லேட் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஸ்ரீஜா கிட்டே முழுக்க மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டான். ராகவன் கை ஸ்ரீஜா மேலே லைஸாக பட்டுச்சு. என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு மெல்லிய குரலில் ஸ்ரீஜா கேட்டான். நேற்று ராத்திரி நிறைய நேரம் சந்தோஷமாக இருந்துட்டோம்மா, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு உங்கள் உடம்பு முழுக்க களைப்பாக இருக்குதுமா. ஸ்ரீஜா சொன்னது ராகவன் சிரிச்சுக்கிட்டே, நேற்று நல்லா சாப்பிட்டீங்களே, இன்னும் நாங்கள் ரொம்ப பசி வருதான். என்னங்க 9:30 மணிக்கு கேட்குறீங்க? அப்படி என்ன தாங்க எண்ணமும் வரல. வழியில் ரோடு ஒருத்தர் விளக்கு அடிச்சுட்டு ஏதாவது நின்றுட்டு இருக்குது, ஏதாச்சும் ஒரு 11 மணிக்கு மேலே ஏதாவது அந்த பக்கம் ஏதாவது நின்றுட்டு இருப்பாங்க. அது ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஏதாவது ஒரு ரூம் போயிட்டு சாப்பிட வேண்டியது தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவள் கேட்ட எல்லாமே அழகாக பக்குவமாக தெரிஞ்சுது. ராகவன் கால் தானாக பிரேக்கை அழுத்திட்டு கால் நின்ற பிறகு அருகில் போய் பார்த்தான். அரவாணி எண்ணெய் தனியாக சூடாக இருக்கையான்னு கேட்டான். இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டேன். ஆனால் அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து அந்த முகம் மட்டுமே எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டே இருக்குதுமா. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஸ்ரீஜாக்கிட்டே மறுபடியும் இழுத்தான் சாரியை. ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் வண்டியை நிறுத்தினீங்க? எங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேட்குறான். ஏதோ ஒரு யோசனையில் நின்ட்டம்மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டல கரெக்டான நேரத்தில், சரிப்பா இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ராக பார்வை ஸ்ரீஜா மேலே மயங்கி நின்னான். முதல்ல முகம் கைகள் எல்லாமே நல்லா கழுவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அம்மா ஹேமா வேறு லைனில் இருக்காங்க. ஸ்ரீஜா பேச ஆரம்பித்தான். ஸ்ரீஜா அம்மா ஹேமா என்னம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஏன் மாப்பிள்ளை சரியாக கவனிக்கிறதே இல்லையா, உன்னை சந்தோஷப்படுத்துறது இல்லையா, அதெல்லாம் தினமும் கவனிக்கிறாரா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருக்காங்க அம்மா. கைக்குள்ளேயே வச்சுக்குமா புருஷனா, விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அறிவுரை மாப்பிள்ளைகிட்டே சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, டெய்லி நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். வாடி, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கூப்பிட்றாரு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு நம்ம பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களேன், இந்த வயசுலேயே அடங்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா அம்மா ஹேமா கிட்டே கத்திக்கிட்டே இருந்தா. என்னம்மா அப்பா சந்திரன் கூப்பிடுறாரா? ஆமாம்மா, அவருக்கு தினமும் மைதானத்தில் இறங்கி ஓடி ஆடி விளையாடினாதாம்மா தூக்கமே வருது, இல்லைன்னா தூக்கமே வரலம்மா இந்த வயசுலேயும். ஐயோ, தினமும் மைதானம் தாங்குமா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன் நான், இல்லைன்னா ஊரே மேய் போயிடுவார். சரி நீ அப்பாவே கவனிமா, நான் என் வீட்டுக்காரர் வந்துட்டார், நான் அவனை கவனிக்க போகிறேன். ராக பாத்ரூமில் இருந்து வெளியே இன்னும் சாப்பிட்டு நின்றுட்டு இருந்தான். ஸ்ரீஜா கிச்சன் சுத்தம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் ராகவன் உள்ளே நுழைஞ்சவொடனே அருகில் எல்லாத்தையும் இனிமையாக வாசனையே ராகவன் முழுக்க மயங்கி விட்டான். ராகவன் கை கால் உடம்பு முழுக்க மெதுவாக டச் பண்ணிட்டு மென்மையான எழுதல்கள் அவள் மீனி முழுக்க டச் பண்ணிட்டு மகிழ்ந்தான். இந்த காட்சி ரொம்பவே உணர்ச்சிகரமாக இருக்கும். ராகவன் மனசுக்குள்ளே அந்த ரோட் சைடில் நின்று பொண்ணோட முகம்தான் வந்துட்டு போதே இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீஜா அருகில் இருக்கும்போது நினைப்பு மறைஞ்சிச்சு. இந்த வீட்டு தேவதை மேலேயே முழு கவனம் போயிடுச்சு. ஸ்ரீஜா கண்கள் மூடி ராகவன் தொடுதலை மெல்ல புன்னகைத்து இருந்தான். இரவு இன்னும் ஆழமாக போயிடுச்சு. எண்ணங்கள் வேறிய இனிமையான குரலில் ஸ்ரீஜா சொன்னார். அவசரப்படாதீங்க ராகவா, ரூமுக்கு போகலாம், அங்கே நம்ம குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருக்குது. இப்போ இப்படி சத்தம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அவன் சின்ன பழம் எழுந்திரிச்சிருவான். அதனால இன்றைக்கி கிச்சனில் இல்லை வெளியில் எங்கேயும் போய் மொட்டை மாடியில் போய் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் ராகவனும் நல்ல பதில் அளித்து ஆரம்பித்து விட்டாள். ராகவன் என்ன என்று மயக்கம் மென்மையான ஒளி ஸ்ரீஜாவிலிருந்து வெளிப்பட்டது. அந்த எழுதல்கள் மெதுவாக பிரிந்து விட்டு இருந்தது. அதை ரசித்தபடி ராகவன் ஸ்ரீஜாவின் அற்புதமான வாயை பார்த்து கொண்டு நெருக்கமாக சுவாசித்து மகிழ்ந்து கொண்டே இருந்தான். ஒரு 5 மணி நேரம் இருக்கும். முழுக்க இரவும் ஆழ்ந்த மயக்கத்தில் உலகில் மிதந்து கொண்டிருந்தார்கள். விடியற் காலை நேரத்தில் உடல் முழுக்க களைப்பில் எழ முடியாமல் தவித்த ஸ்ரீஜா சுற்றிலும் பார்த்தபோது நேற்றிரவு முழுக்க கிச்சனிலே படுத்து தூங்கினோம் என்கிற திடீர் நினைப்பு தலைக்கு வந்தது. இரு உடைகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தனர். அதை ஸ்ரீஜா வேகமாக சேகரித்து ஒழுங்குபடுத்தினார். பிறகு வீட்டு வேலைகளில் ஒன்றொன்றாக தொடங்கிவிட்டார். ராகவன் எழுந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டான். வெளியே ஆட்டோ ஹாரன் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அவசரமாக தன் மகனை பள்ளிக்கு எழுப்பி ரெடி பண்ணிட்டு அனுப்பணும், டைம் ஆயிடுச்சு. ராகவன் ஆஃபீஸுக்கு புறப்படுறதுக்கு முன்வாசலில் ஸ்ரீஜா காத்து நின்றுட்டே இருந்தான். ஸ்ரீஜா அருகில் வந்ததும் ராகவன் அவன் காதிலிருந்து ஏதோ சொல்லிட்டு போனான். நேற்று இரவு ஆரம்பித்தது அந்த போதை இன்னும் என்னை விடலையாடி என்று சொல்லி ஸ்ரீஜா கிள்ளிட்டு போயிட்டான் கன்னத்திலேயே. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, வேலைக்கு போகும்போது கூட நேற்று ராத்திரி நல்லா ஹாப்பியாக தானே சந்தோஷமாக தானே இருந்தீங்க, ஸ்ரீஜா சிரித்தபடியே அனுப்பி வைத்தாள்.
ராகவனும் போன சில நேரத்துக்கு பிறகு வீட்டு கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. யாரோ திரும்பி வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு ஸ்ரீஜா கதவை திறந்தான். அங்கே பார்த்தா ஸ்ரீஜாவின் தம்பி ஹரிஷ் வந்திருந்தான். அவன் மனைவி பார்வதியும் 2 பேரும் சேர்ந்து வந்துருந்தாங்க. வாடா வாடா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி முதல் தடவையாக சொல்லாமலே வீட்டுக்கு வந்திருக்கான். ஹரிஷுக்கும் பார்வதியும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இருவரும் நீண்ட நாள் காதலித்து திருமணம் செஞ்சு இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்ரீஜா அப்பா சந்திர அம்மா ஹேமாவும் பார்வதியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வாங்க இருவரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா இருவருக்கும் சூடான இட்லி, காஃபி, டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா தம்பி ஹரிஷ், அப்பா அம்மாவுக்கு பார்வதி மேலே இருந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைக்கா, இன்னும் அதே மாதிரி தான் கோவத்தில் தான் இருக்காங்க. எல்லாம் நாளாக சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. பார்வதி உங்கள் வீட்டிலேயே பேசுகிறாங்களா இல்லை மதினி? அங்கேயும் இன்னும் பிரச்சனை இருக்குது. ஹரிஷ் ஃபோன் பேசிட்டு தான் வெளியே போயிருக்கான். ஸ்ரீஜா பார்வதியிடம் மெதுவாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தாண்டா நடக்குது. ஏன்னா இப்போ தான் கல்யாணம் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எதை பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதினி தெரியாத மாதிரி பார்வதி கேட்குறான். எல்லாம் உங்கள் விளையாட்டு பற்றி தாம்மா கேட்குறேன். புதுசாக கல்யாணம் இருக்கீங்களா அதை பற்றி கேட்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி காதலை பற்றின்னு சொன்னாங்க. பார்வதி வெக்கத்தோடு தலை குனிந்து ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? அதுக்குள்ளே எப்படிக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் காதலிச்சிருந்தோம். 3 வருஷமாக மதினி அந்த 3 வருடங்கள் எதுவும் பண்ணிக்கலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கேட்டதும் பார்வதி வெக்கத்தோடு 3 வருஷத்தில் 6 தடவை தான் மதினி சொன்னான். அதுக்கு ஸ்ரீஜா சிரிச்சுக்கிட்டு அப்போது ஒரு 6 தடவைனா இப்போ ஒரு 12 தடவை மேலே போயிருக்குமே அப்படின்னு கேட்டான். ஆமாம் 18 பார்வதின்னு சொன்னான். அப்போது அதுக்காக பலம் வந்திருக்குமே, இன்னும் ஏன் நீ கர்ப்பமாக ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்டா ஸ்ரீஜா. சொன்னது பார்வதி முகம் திடீர்னு மாறிடுச்சு. சரி தம்பி ஹரிஷ் வரான், அப்புறமா நம்ம இதை நான் தனியாக பேசிக்கலாம் என்று ஸ்ரீஜா புன்னகையோடு பேச்சு மாட்டினாள். இந்த உரையாடல் ஸ்ரீஜாவுக்கு ஒரு புது எண்ணத்தை தந்தது. தம்பி வீட்டு பிரச்சனை எப்படி சரியாகும் யோசித்து கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் நேற்றிரவு ராவனோடு கழித்த அந்த 4-5 மணி நேரம் நினைவு ஸ்ரீஜாவில் மூஞ்சில் அப்படியே திரிச்சு ஒரு ரகசிய புன்னகையின் வரவழைத்து சிரித்து கொண்டே இருந்தாள். வீட்டு சூழல் இப்படி இருக்கும்போது குடும்ப உறவுகள் எப்படி முன்னேற்றம் யோசித்து கொண்டே இருந்தால் ஸ்ரீஜா. அடுத்த வேலைகளையும் தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டே இருந்தாள். ராவன் உள்ளே நுழைந்தவுடன் அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொன்னான். வர எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆகும். உடனே பார்வதியும் கூட்டிகிட்டு போக முடியும். நம்ம வீட்லேயும் பிரச்சனை இருக்குடா, அவன் வீட்லேயும் பிரச்சனை இருக்குடா. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அம்மா ஹேமாவும் அப்பா சந்திரன் இவங்ககிட்ட சரியாக பேசுகிறதே மாட்டேன்றாங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா, நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்க. என்னடா தம்பி இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறேன்? இங்கே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைடா, ஆனால் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டா. ஆனால் நீ அவளை விட்டு தனியாக எப்படிடா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்க. ஆனால் உங்கள் அத்தான் தான் ராகவன்கிட்டையும் கொஞ்சம் கேட்கணும்டா. ஏன்னா நான் டெய்லி சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு இந்த பொண்ணு வந்தால் கொஞ்சம் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அக்கா பயப்படுறாங்க. நீ சொன்னால் என்ன அதான் மறுக்க போகிறாரா? நான் மறக்க மாட்டார், உன் கைக்குள்ளே தானே உன் புருஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் சொல்கிறான். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையாடா? நீ வேணும்னு ஆஃபீஸில் கேட்டுட்டு பார்க்க வேண்டியது தானே. இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, திடீர்னு அவளை 4 மாதம் 5 மாதம் தனியாக விட்டுட்டு போனால் அவள் ரொம்பவே கஷ்டப்படுவாடா. எனக்கு புரியுது, வேறு வழி இல்லைக்கா. இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு நான் ட்ரைனிங் போகணும். அதான் இங்கே விட்டுட்டு அப்படியே நான் போய்ட்டுலான்னு வந்திருக்கேன். என்ன இன்றைக்கி கிளம்ப போகிறேன் நான். ஆமாக்கா, அவளை நல்லா பார்த்துங்க ப்ளீஸ்க்கா அப்படி ஹரிஷ் அக்கா கிட்டே ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சரிடா ஹரிஷ், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் ஒத்துக்கிட்டான். சரி நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் மாடிக்கு போயிட்டு எல்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா மாடிக்கு ஏதோ சாக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அந்த நேரத்தில் தான் ஹரின் கிச்சனில் பார்வதியை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நான் போகிறேன்டி, அவ்வளோதாண்டி, ஒரு 4-5 மாதம் உன்னை விட்டு தனியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீஜா திடீர்னு உள்ளே வந்துட்டான். தம்பி தப்பாக எடுத்துக்காதரா, கவனிக்காமல் வந்துட்டான்டா, பரவாயில்லக்கா, அக்கா அவளை பத்திரமா பார்த்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கிளம்பிட்டான். ஸ்ரீஜா பார்வதி நம்ம இந்த வீடு உங்களுக்கு புதுசாக இருக்குது, நாளாக எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் பார்வதியும் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ஸ்ரீஜா ஏதோ யோசனையோடு நடந்துகிட்டே இருந்தான். என்ன மதினி பார்வதி யோசனையில் இருக்கீங்க, இல்லை 12 தடவை மேலே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் ஏன் நீங்கள் அம்மா ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மதினி யோசிச்சிட்டே இருக்கும்போது என் தம்பி எவ்வளோ நேரமாக எடுத்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். 20 நிமிஷம் தான். நான் ஒரு விதமாக ஸ்ரீஜா பார்த்தான். உனக்கு அது ஓகேவாம்மா? இல்லைம்மா எனக்கு ஓகே இல்லை தான், நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, மாமா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. திடீர்னு பார்வதி ஸ்ரீஜா கிட்டே கேட்கான்.
உங்கள் மாமா ராகவன் ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் நாங்கள் வந்து காதல் பண்ணிகிட்டு இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது இவ்வளோ நேரமா? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டா. அப்படியே சரின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு லேட் ஆகும் போகல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து என் மகன் வந்துடுவான், அவன் வீட்டில் யாரும் இல்லைன்னா ரொம்ப பயப்படுவாம்மா, நான் கடைக்கீழே இருக்கேன், நீ வீட்டுக்கு போய் அவனை கொஞ்சம் பார்த்துக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிஜா வந்து கேட்டான். சரி மதினி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். பார்வதி போன சிறிது நேரத்தில் ராகவன் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்த உடனே உணவு கொடுத்து ஸ்ரீஜா தூக்கம் வருதுன்னு சொல்லி மகனை தூங்க வைத்தாள். பிறகு கதவை தட்டும் போது சத்தம் கேட்டது. பார்வதி தான் என்று நினைத்து ஸ்ரீஜா கதவை திறந்தாள். ஆனால் உள்ளே பார்த்தா வாசலில் வந்து நம்ம ஹீரோ ராகவன் நிற்கிறான். தலையில் அடிபட்டு கட்டு போட்டே இருந்தான். மாமா என்ன மாமா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பார்வதியும் ரொம்ப பதட்டத்துடன் கேட்டாள். நீ எப்போப்பா வந்த பார்வதி? காலையில் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னான். என்ன திடீர்னு சம்பவம்? வீட்டுக்கு சூழல் இன்னும் சிக்கலாகிடுச்சு. ராகவன் தலையில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால ஸ்ரீஜாவுக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்வதி முகத்துலேயும் ஒரு கவலையாக உணர்ச்சியோ இருந்துச்சு. தம்பி ஹரிஷ் போன பிறகு வீட்டில் வந்து ஏற்பட்ட ஒரு புதிய மாற்றங்கள் எப்படி முடியும்? ஸ்ரீஜா மனசுக்குள் யோசித்தபடியே இருந்துகிட்டே இருந்தா. இரவு இன்னும் நீண்டு கொண்டே இருந்தது. பல ரகசியங்கள் ஹரிஷ் காலையில் பகிர்ந்து கொண்டான். அத்தனை விஷயங்களும் ஸ்ரீஜா ராகவனை முழுமையாக எடுத்து சொன்னான். பரவாயில்ல பார்வதி, 6 மாதங்கள் வரைக்கும் எவ்வளோ நாள் தான் நீ வேண்டும்னாலும் இந்த வீட்டில் வந்து நீ தங்கிக்கலாம், 1 வருஷம் கூட தங்கிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உனக்கு எங்களுக்கு எந்தவித சங்கட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து அதிகமாக சைலண்ட்டாக சொன்னான். ராகவன் உள்ளே நுழையும் போது சற்று தள்ளாடினான். உடனே பார்வதி ராகவன் கையை இறுக்கமாக பிடித்து அவன் தோளில் சாய்ந்தபடி ராகவனை உள்ளே அழைத்து சென்று பெட்டில் படுக்க வைத்தார்கள். அந்த நொடியை இருவருக்கும் இடையே ஒரு அபூர்வமாக நெருக்கம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பார்வதியின் தலைமுடியில் மாட்டிக்கொண்ட செவ்வந்தி பூவின் மனம் ராகவனுக்கு ரொம்பவே வசீகரம் செய்துவிட்டது. ராகவன் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு அவன் மனசுக்குள் ஏற்பட்டது. பட்டது ஆக்சிடென்ட்டு இருந்தாலும் பார்வதி மேலே அவனுக்கு கொஞ்சம் டச் பண்ணோன்னா க்ளவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தியா நம்ம ஆளுங்கள் பசங்களுக்கு. சரி ஓகே. தடுமாறுவது போல் பாவனை செய்து கொண்டு ராகவன் வந்து பார்வதி கட்டி பிடிச்சிட்டு மாமா என்று பதற்றத்தோடு பார்வதி ராகவன் கைகளை விலக்கி ஒதுக்கினாள். பார்வதி மனசு படப்படுத்தது. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் புருஷன் மட்டும்தான் கை வச்சான், இப்போ இவன் கை வச்சவொடனே மூச்சு காட்டில் வேகம் திடீரென்று அதிகரித்தது. தப்பாக நினைக்காதீங்க பார்வதி, நான் தடுமாறி விடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகம் சொல்லியபடியே பார்வதி உடம்பை தலை முதல் கால் வரை அசையோடு பார்த்து கொண்டு ரசித்து கொண்டே இருந்தான். ராகவன் பார்வைப்படும் போது பார்வதி உடல் முழுவதும் சிவந்து நடுங்க ஆரம்பித்து விட்டது. குளிர்ந்த தேநீர் கொண்டு வா பார்வதி என்று ராகவன் கூற பார்வதி உடனே சமையலறைக்கு சென்றாள். அந்த நேரத்தில் பார்வதி அழகை ரசித்தபடி ராகவன் உள்ளுக்குள் உருகி போனான். இத்தனை வருடங்களாக நம்முடைய மனைவி ஸ்ரீஜா தான் அழகு நினைத்தேன். ஆனால் இப்போது பார்வதியை பார்த்தவுடன் நான் அவளோட அழகில் வந்து மயங்கி போயிட்டேன். மேலும் பார்வதி மாமா என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் ராகவன் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படியே மூழ்கிடுறான் காதல்லையே. ஏனென்றால் இதுவரை யாரும் ராகவனை அப்படி அழைத்ததே இல்லை மாமா என்று. தமிழ்நாட்டில் அந்த வார்த்தைகள் இருக்கும் தனி மயக்கம் ராகவன் மனதை முழுவதுமாக கலக்கியது. பார்வதி தேநீர் கொண்டு வந்து இந்தாங்க மாமா என்று நீட்டினாள். அப்போது ராகவன் மீண்டும் பார்வதியை கையை இறுக்கமாக பிடித்து தேநீர் வாங்கினான். பார்வதி கூச்சத்தில் நடுங்கி உடல் முழுக்க வியந்து வழிய ஆரம்பித்து விட்டது. ராகவன் பார்வை பார்வதி உடம்பை விட்டு நகரவே இல்லை. தனியாக இருக்குமோ, மாமா ஏதாவது செய்து விடுவாளோ என்று செய்வது பயமும் பதட்டமும் பார்வதிக்குள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மதனி வேலை இல்லையா என்று கேட்டால் மனம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சக்கெட்டே சிற்படி சத்தம் கேட்டது. நீங்கள் எப்போ வந்தீங்க என்று குரல் கேட்டதும் ஐயோ தலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆஃபீஸ்க்கு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தம்மா, கீழே வந்துட்டேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சின்ன பையன் வந்து குறுக்க ஒரு சின்ன பையனும் ஒரு நாயம் வந்துச்சு, என்னால் பிரேக் போட்டேன், பிரேக் பிடிக்க முடியல, சரி தேநீர் போட்டு கொடுக்கட்டுமா, தலை ரொம்ப வலிக்குதான்? இல்லை ஸ்ரீஜா, இப்போ தான்மா சுடு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, நம்ம ஆள் பார்வதி தான்மா என்னை பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பார்வதி பக்கம் திரும்பினாள். பார்வதி வேர்வை நிறைந்து பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நீ ஏன்டி இப்படி நிற்கிறேன்? ஏன் இப்படி உனக்கு வியர்க்குது? ஒன்றும் இல்லை அக்கா என்று சொல்லிவிட்டு ஸ்ரீஜா சமையலறைக்கு சென்றாள். பார்வதியின் பயம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தனியாக எப்படி இருக்க போகிறோமோ, மாமா என்னென்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு பயம் அதிகம் கொண்டே இருக்கிறது என்று பார்வதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு தவித்து கொண்டே இருந்தாள். இரவு நேரத்தில் அனைவரும் உணவு உண்டு படுக்கறைக்கு சென்று விட்டார்கள். புதிய இடம் என்பதால் தூக்கமே வரல. எல்லாருக்கும் அப்படி தான், புதிய இடம்னா எவனுக்கு தூக்கம் வராது. எழுந்து பார்த்தபோது படுக்கறையில் கதவை மூடப்பட்டிருந்தது. இருவரும் தூங்கி கொண்டே இருந்தார்கள் என்று நினைத்து பார்வதி மொட்டை மாடிக்கு போயிட்டு காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். படிக்கட்டுகள் ஏறும் இடத்தில் மெல்லிய முணுமுணும் ஏதோ சத்தமாக கேட்டுருந்துச்சு. என்னடா இந்த இரவுக்கு போய்
புதிய பயத்துடன் ராகவன் ஒரு திடீர் ஆசையுடன் ஒரே நேரத்தில் கொடுத்தது. வீட்டின் அமைதியான சூழலுக்கு ஏதோ ஒரு ரகசியம் மெதுவாக வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. ஸ்ரீஜா கண்கள் மூடியிருந்தது. வீட்டில் நடக்கும் அந்த சிறு சிறு மாற்றங்கள் அவள் மனதில் ஒரு மெல்லிய சந்தேகத்தை விதைத்து கொண்டே இருந்தது. ஒரு சில நொடிகள் பார்வதியின் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள். மாமா ராகவன், மதனி, ஸ்ரீஜாவும் ஏதோ ஒரு ரகசியமாக பேசிகிட்டே கொண்டிருந்தாங்க. என்னடா பேசின்னு இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோண்டிக்கொண்டே இருந்தது. என்னங்க, சீக்கிரம் முடிங்க, போகலாம் என்று ஸ்ரீஜா மெல்லிய குரலில் கத்த ஆரம்பித்து விட்டேன். அப்போது ஸ்ரீஜா ஒரு அழகான வெண்மையான பாடலில் இனிமையாக பாடிக்கொண்டே இருந்தாள். நேற்று ராத்திரி எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடிட்டே சந்தோஷமாக காதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இனிமையான ராகத்தை கேட்ட பார்வதிக்கு ஒரு விதமான பதட்டமும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு புதிய ஆசையும் சந்தோஷமும் மனசுக்குள் எழுந்தது. பார்வதி மிகவும் மெதுவாக எந்த சத்தமும் இல்லாமல் படிகளில் ஏறினாள். அப்போது ஸ்ரீஜா ஏதோ கழட்டிட்டு பறந்து வந்து பார்வதி அருகில் வந்துச்சுட்டான். அடப்பாவி, ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடும் போது பார்த்தா அது பார்வதி மேலே வந்துச்சு. அதை பார்த்ததும் பார்வதி அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்னடா இது, ட்ரெஸ்ஸு கட்டிட்டு ஏன் மேலே போகிறாங்களே கேடி பெகர்ஸ்ன்னு. அதோடு இருவரும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று பார்வதிக்கு ஒரு தீவிர ஆசை இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம வீடியோ தான் பார்த்துருக்காங்க, மற்ற 2 பேர் லவ் பண்ணுறது நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. எந்த தாமதமும் இல்லாமல் பார்வதி படிகளில் மேலே ஏறினாள். அங்கே ஸ்ரீஜா மிக ஆழமாக உணர்ச்சி நிறைந்த ராகத்தில் மூச்சு திணற பாடிக்கொண்டே இருந்தாள். அந்த ரசித்த ராகவன் ஸ்ரீஜாவை முழு கவனத்தோடு பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருந்தார். இருவரையும் பார்த்து பார்வதிக்கு ஸ்ரீஜா மாதிரி அப்படி ஒரு ராகம் பாட வேண்டும் என்று ஆசை வந்தது. ஆனால் அவர்கள் பார்த்ததும் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு உடனே கீழங்கி ஓடி வந்துட்டான். ஏன்னா 2 பேர் மொட்டை மாடியில் தூங்கின்னு இருக்காங்க. இப்போ போய் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டான். அந்த இரவு முழுக்க பார்வதிக்கு தூக்கமே வரல. தனிமை உணர்வும் அவர் கண்ணால் பார்த்த அந்த காட்சியும் பார்வதிக்கு உள்ளுக்குள் கலங்க ஆரம்பித்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை ராகவன் ஆஃபீஸுக்கு தயாராகி கொண்டு இருந்தான். அப்போது ஸ்ரீஜா ஃபோனுக்கு அவன் அப்பா சந்திரன் அழைப்பு வந்தது. அம்மா, ஹேம்மா பாத்ரூமில் கீழே தடுக்கி விழுந்துட்டாங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கோம், இங்கே பக்கத்தில் இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். ஸ்ரீஜாவும் பதறி போடான். உடனே ராகவன் ஓடி வந்து, என்னங்க அம்மாவுக்கு வந்து கீழே விழுந்துட்டாங்களாம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். சாயங்காலம் நம்ம பையன் மகன் வந்து ஸ்கூலில் முடிச்சுட்டு வருவான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுட்டு ஆரம்பிச்சிட்டான். அதான் பார்வதி இருக்கல, அவள் பார்த்துக்குவாம்மா, நீ பார்த்துட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷனும் சொன்னான். ஸ்ரீஜா அப்படியே புறப்பட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஏறிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டான். பக்கத்தில் சென்னைக்கு. ராகுன் ஆஃபீஸுக்கும் கிளம்பிட்டான். இதோடு எனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்காது என்று மனசுக்குள் நினைத்தாள் ஸ்ரீஜா. ராகுன் ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே திரும்பினான். கதவு தட்டம் சத்தம் கேட்டது. பார்வதி மனசுக்குள் படபடக்க ஆரம்பித்து விட்டது. யாரோ இருக்கும், ஒருவேளை மாமா ராகுன் வந்துட்டாரோ, இப்போ தனியாக இருக்கும் பயத்தில் பார்வதி உடல் முழுக்க வியர்வை மழை போல வந்தது. பதட்டத்தோடு கதவை திரும்பி பார்த்தாள். வெளியே ராகவன் நின்று கொண்டிருந்தான். பார்வதி எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னான். அதான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொன்னான். கொஞ்சம் சுடு தண்ணீர் கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்டான். பார்வதி சமையல் அறைக்கு சென்று சுடு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு, ஐயோ மாமா வந்துட்டாரு, என்னை ஏதாவது விளையாட வச்சுறாரோ, எனக்கு காதல் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு பயம் வந்துச்சு. ராகவன் தண்ணீர் குடிக்கும்போது இருமல் வருவது போல் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே பார்வதி அவன் தலையிலே முதுகுலையும் தட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சட்டென்று பார்வதி கையை பிடிச்சிட்டான். பார்வதி கையை இழுத்து பிடித்த ராகவனிடமிருந்து விலகி ஓடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ராகவன் நேரத்தை வீணடிக்காமல் உடனே அறைக்கு அழைத்து சென்றான். தரத்தரன்னு இழுத்து செல்லிட்டான். பார்வதி ஜன்னல் ஓரமாக பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தான். இந்த தருணம் வீட்டுக்குள் ஒரு புதிய பதட்டத்தையும் இரகசிய ஆசையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது. பார்வதி மனதில் பயமும் சந்தோஷமும் ஒரு தவிப்பும் கலந்து எல்லாம் சேர்ந்து அலை மாறி மோதி கொண்டே இருந்தது. ராகவன் கண்களில் மட்டும் ஒரு தீர்மானமாக பார்வை தெரிந்தது. வீட்டில் அமைதியாக இப்போது மெல்லிய உடைய ஆரம்பித்தது. ராகவன் கைகள் பார்வதி டச் பண்ணிட்டான். பார்வதிக்கு கூச்சம் பெருசாக ராகவன் அவளை அணைச்சிட்டான். அவள் காதுகளில் ஏதோ சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. உன்னை போன்ற ஒரு அழகான பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லைம்மா, இப்படிப்பட்ட ஒரு தேவதையை நான் வந்து லவ் பண்ணலன்னா எப்படி, ஹரிஷ் உன்னை சரியாக கவனிக்கவில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இந்த அழகை இன்னும் அப்படியே தாங்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கணும் அழகை. பார்வதி மனதுக்குள் அவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு வகையில் உண்மைதான் என்று நினைத்து கொண்டிருந்தான். அதனால் ராகவன் கையை தள்ள அவருக்கு மனமே வரல. சரி, மாமா கூட தானே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இந்த நாளை எனக்காக சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும், உன் அழகை எனக்கு முழுமையாக பார்வதி என்று உணர்ச்சி அதிகரித்தது. பார்வதி மாமா என்று மெல்லிய குரலில் சொல்ல ராகவனின் தோளில் தலை சாய்த்தாள். ராகவன் வந்து ஏதோ பார்வதி காதில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த விளையாட்டில் பார்வதிக்கு புதிய ஆசைகள் எழுந்து கொண்டே இருந்தது. 2 பேரும் சேர்ந்து காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராகவன் எந்த மர்மமும் இல்லாமல் அவன் விருப்பங்கள் பார்வதிக்கு அழகாக வழிவிட்டான். ஒரு கட்டத்தில் இருவரும் படுக்கையில் விழுந்தார்கள். ராகவன் காதில் மாமா என்று பாட்டு பாடிட்டு ரொம்ப அதிகமாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த ஒரு ஒலி வந்து அந்த ஒரு சத்தம் வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்டுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா அவ்வளோ காதல் 2 பேருக்கும் நடுவில். இது ஒழுங்கான காதல் இல்லை, கேடுகெட்ட கள்ளக்காதல் இது. சரி, ஓகே. ஸ்ரீஜா பாடி அந்த இனிமையான ராகங்கள் பார்வதியோட பாட ஆரம்பித்து விட்டான். ராகவனை சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பாட்டு தானே. ராகவன் இந்த ராகம் ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குமா, என் பொண்டாட்டி வேறு பாட்டு பாடுவா, நீ வேறு பாட்டு பாடுறேன். இருவரும் வேர்வையில் நனைந்து ஒரு ஆழமான கடலில் முழுகி கிடந்தனர். நீண்ட நேரம் ஆட்டத்துக்கு பிறகு பார்வதிக்கு அந்த திருப்தி கிடைத்தது. அதன் பிறகு இருவரும் களைப்பில் ஆழ்ந்து உறங்கி போனார்கள். சாயங்காலம் களைப்பை தீர எழுந்து உடைகளை நனைந்து கொண்டார்கள். ஆமாம், இன்னும் பார்வதி கண்கள் கலங்க பார்த்தாள். பார்வதி என்று ராகவன் உள்ள கண்ணீர் மெதுவாக துடைத்து அவளை அணைத்து கொண்டு, ஏதோ எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது மாமா என்று சொல்லி பார்வதி ராகவனை அணைத்து கொண்டாள். ஸ்ரீஜா சீக்கிரம் வந்து விடுவாள் என்று ராகவன் சொன்னார். நான் அதை எதையும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டேன், நீயும் காட்டிக்கொள்ளாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொன்னான். சரி நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்புறமா வரேன், வேலை முடிச்சுட்டு வர மாதிரி. அப்போ தான் வந்து என் பொண்டாட்டிக்கு எதுவும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரமாக கழித்து வரேன், வீட்டுக்கு வரேன், ஸ்ரீஜா வந்தோடனே நான் வரேன். எதுவும் நடக்காத போல பார்வதி நடந்து கொண்டாள். வெளியில் சென்று ராகவன் கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு திரும்பினான். அவனிடம் எந்த மாற்றமும் தெரியவே இல்லை. நாட்கள் அப்படியே பழையபடியே நகர்த்து கொண்டு இருந்தது. ஸ்ரீஜா குளிக்கும் போது அல்லது மாடிக்கு துணி உலர வைக்கும்போது சமயங்களில் ராகவனுக்கும் பார்வதிக்கும் சில நேரடி ரகசியமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். கண்கள்லேயே லவ் பண்ணுறாங்க, கேட்டீங்க. ஒரு நாள் பார்வதி ராகவனின் மெல்லிய குரலில் கேட்டாள், ஆமாம் மாமா, உங்களுக்கு இப்படி வாழ வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் போல இருக்குது. அன்றைக்கி நீங்கள் வந்து என்னோட செய்த அந்த காதல் வந்து எப்போ சூப்பராக இருந்துச்சு, அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. எவ்வளோ நீங்கள் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிங்க, அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது மாமா. திரும்ப எப்போ அந்த சந்தர்ப்பம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கேன் மாமா. ராகவன் புன்னையுடன், எதுக்கு அவசரப்படுறம்மா, தப்பு செய்யும்போது அவசரப்பட்டு மாட்டிக்கூடாது. ஆசைகளை கொஞ்சம் தள்ளி வை, அடக்கி வை. ஒரு நாள் நமக்கான சரியான நேரம் வாய்ப்பு கிடைக்கும், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மிகுவாக காதலியிடம் போய் சொன்னான். ஒரு மண்டே இருக்கும். காலையில் ஸ்ரீஜா ராகவனிடம் சொன்னால், என்னங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா ஹேமாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேட்டோன்னே, இல்லை எனக்கு ஒரே ஒரு நாள் தான் ஓய்வு கிடைக்குது, நீ போயிட்டு அம்மா, எனக்கு வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நாட்கள் பார்வதிக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டின. ஒரு பக்கம் பயமும் மறுபக்கம் தீராத ஆசையும் அவனை உள்ளுக்குள் தள்ளி கொண்டே இருந்தது. ராகவன் மனதில் ஏதோ ரகசிய உறவு இன்னும் ஆழமாக கொண்டு இருந்தது. ஸ்ரீஜா இன்னும் எதையும் அறியாமல் வீட்டு வேலைகளில் மும்முரமாக செஞ்சுட்டே இருந்தான். ஆனால் வீட்டுக்கு உள்ளே மெல்ல ஒரு புதிய புயல் உருவாகப் போகிறது என்று அவளுக்கு தெரியவே இல்லை. பார்வதியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தான் பண்ணுறது, சரிங்க நான் மட்டும் தனியாக தான் போயிட்டு வரணும்னு என் தலை விதி இருக்குது போல இருக்குது, நான் என் மகனை நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொன்னாள். அதுக்கு ராகவன், வர்ணையை கூட்டிகிட்டு போ, அவன் தனியாக இருந்து அவ்வளோதான், அவன் பாட்டியை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவான், நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு வருணையும் அவன் பையனையும் கூட்டிகிட்டு புறப்பட்டான். ஏன்னா பையன் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பார்வதி கூட சந்தோஷமாக காதல் செய்ய முடியாது. இருவரும் வீட்டை விட்டு கிளம்பி உடனே ராகவன் கதவை தள்ளி தாப்பால் போட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் இருந்து அடக்க முடியாத காதலை வெளிப்படுத்தினார். ராகவன் பார்வதியை அணைத்து கொண்டு, மாமா என்று பார்வதியை மெல்லிய இனிமையான குரல் ராகவன் உசுப்பேத்திச்சு. இருவரும் ஒருவர் ரூமுக்கு போயிட்டு அவங்களோட காதல் உணர்ச்சி வந்து திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. காதலில் போகலான்னு நினச்சா கதவை தட்டிட்டான். இருவரும் மனதிலும் படபடக்க ஆரம்பித்தது. யாராக இருக்கும் என்று பார்வதி கேட்டாள். ஸ்ரீஜாவாக தான் இருக்கும் என்று ராகவன் கதவு தட்டும் ஒளியிலிருந்து பிரிந்து கொண்டு சென்றாள். நீ உடனே பாத்ரூமுக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சிருமா என்று பார்வதி அனுப்பி வைத்துவிட்டு எதுவும் நடக்காது போல் ராகவன் வந்து போய் கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு போனான். வெளியே பார்த்தா நின்று கொண்டிருப்பது ஸ்ரீஜா நின்று கொண்டிருந்தாள். என்னங்க சீக்கிரமாக வந்துட்டீங்களா? ஆமாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, என்னை விட்டு வர வேண்டாம், தேவையில்லாமல் அலைச்சல் வேண்டான்னு நான் தான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்பா வந்து சந்திரன் என்கிட்ட சொன்னார். சரி, அப்பா பேச்சை நான் எப்படிங்க மறக்க முடியும்? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா வந்து அம்மா வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதான் உடனே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொண்டாட்டி. எங்கங்க பார்வதி எங்கங்க அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீஜாவுக்கு எந்த சந்தேகமும் வரவே இல்லை. இப்படியே பல மாதங்கள் நாட்கள் கடந்து கொண்டே இருந்தனர். ஒரு நாள் பார்வதி மாடியில் வந்து வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். பார்வதி கண்கள் ஏதோ ஒரு தவறு செய்விட்டது போல தெரிந்தது. அதை பார்த்த ஸ்ரீஜாவுக்கும் உடனே சந்தேகம் வந்தது. பார்வதி படத்துட்டு ஹாலில் அமர்ந்தாள். ஸ்ரீஜா அவள் அருகில் சென்று, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, என்ன ஆச்சு என்று கேட்டாள். பார்வதியின் பதட்டம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இல்லைங்க மதனி, நான் வந்து இப்போது அம்மா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, அது நான் இப்போது சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இல்லை, என் தம்பி இல்லவே இல்லை. அப்படி நீ எப்படி கர்ப்பமாக இல்லை? எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கேன்.
இப்போ எப்படி நீ பார்வதி என்று ஸ்ரீஜா கேட்டாள். மதினி என்னை மன்னித்திடுங்க, மாமா ராகவன் தான் என்னை கர்ப்பமாக்கிட்டாரு, அந்த குழந்தைக்கு அப்பாவே உன் புருஷன் தான் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீஜாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து ஸ்ரீஜா பின்னர் கேட்டாள். எப்படி இது நடந்துச்சு? நீங்கள் அத்தை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அப்போ வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. மாமா ராகவன் தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை காதல் பண்ணார். நான் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பிடிச்சும் இருந்துச்சு. அதான் உங்கள் தம்பி கூட நான் காதல் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடி பேசுகிற நீ? அது அசிங்கமாக தெரியலடி. ஏன்டி பொறுத்துக்க வேண்டியது தானேடி? என் தம்பி கூட நீ காதல் பண்ண வேண்டியதானே, என் புருஷனை விட்டு வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்று ஸ்ரீஜா கேட்டாள். உங்கள் தம்பியால் என்னால் சந்தோஷப்படுத்த முடியல, காதல் பண்ண முடியல. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வரல, அவரே டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் அவர் ஊருக்கு போகும்போது நான் எந்த மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. நீ எந்த காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி, என் புருஷன் எடுத்தது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா, என் தம்பிக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் பார்வதி போகக்கூடாது என்று ஒரே முடிவாகவே இருந்தாள். அன்று சாயங்காலமே ராகவன் வீட்டுக்கு வந்தான். ஸ்ரீஜா கடுமையாக கோபத்தில், ஏங்க ராகவன் கிட்டே பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். ஏங்க என் கூட விளையாடிங்க, காதலிச்சிங்க, ஓகேங்க. அவன் இப்போ என் தம்பியோட பொண்டாட்டிங்க, அவன் கூட நீங்கள் காதல் பண்ண என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் செம்ம சண்டை. ஸ்ரீஜா, உன்னோட இருந்த நாட்கள், பார்வதியோடு இருந்த நாட்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம 3 சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அமைதியான சொன்னான். இந்த வார்த்தை கேட்டதும் வீட்டில் அமைதியாக உடைந்து விட்டது. ஸ்ரீஜா மனசில் பெரும் கொந்தளிப்பும் புயல் போல மாறியது. பார்வதி ஒரு பக்கம் பயத்துடன், மறுபக்கம் ஒரு விதமான நிறைவுடன் நின்று மனதில் சந்தோஷத்துடன் இருந்து கொண்டே இருந்தாள். ஏன்னா பார்வதி இப்போ அம்மாவை போகிறான். வீட்டுக்குள் ஒரு புதிய சிக்கலான உறவு முறை உருவாக ஆரம்பித்து விட்டது. இனி எப்படி இந்த குடும்பம் முன்னேறப் போகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு சைடு சந்தோஷம், ஒரு சைடு துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன் அந்த வீட்டில் இப்போ இருக்குது. ராகவன் சொன்ன வார்த்தைகள் கேட்டதும் ஸ்ரீஜாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விடத்தில் பிடித்திருக்கிறது. மூவரும் ஒன்றாக எப்படி இருக்க வேண்டும் என்று ஸ்ரீஜா தன் மனதுக்குள் கற்பனை செய்து கொண்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஆரம்பித்து விட்டாள். ஆனாலும் என் தம்பி ஹரிஷ்க்கு நான் திரும்பி வந்துட்டேன், அவனுக்கு என்னங்க பதில் சொல்வேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே இருந்தான். அதை ஹரிஷ் வரும்போது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ராகவனை அமைதிப்படுத்தினான். ஹரிஷ் திரும்பி வரமாட்டான் மதினி, எனக்கு நல்லா தெரியும். நம்ம 3 சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா 3 பேர் காதல் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டான். கரெக்டு தாம்மா. அப்போது பார்வதியின் மெல்லிய விரல்கள் ஸ்ரீஜா உடம்பை லேசாக டச் பண்ணிடுச்சு. ஸ்ரீஜா முகம் திடீரென்று மாறியது. பார்வதி ஒரு கையால் ஸ்ரீஜா முந்தானையை மெதுவாக பிடித்தாள். முந்தானை முழுவதுமாக சரிந்து தரையில் விழுந்தது. ஸ்ரீஜா வெட்கத்தில் 2 கைகளால் மறைக்க முயன்றாள். அவள் முகம் சிவந்து போனது. ராகவன் அருகில் சென்று வந்து இருவரையும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். இருவரின் முகம் ராகவன் அணைத்து கொண்டது. ராகவன் முதலில் பார்வதியின் உதவியுடன் ஆரம்பித்து கொண்டான். அடப்பாவி, ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணது, இப்போ 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரையும் காதல் பண்ணிட்டு இருக்கான் கேடி ராகவன். மிக நேர்த்தியாகவும் பக்குவமாகவும் ராகவன் வந்து செயல்பட சில நேரங்களில் அவன்கள் உடம்பில் களைப்பில் தூண்டவிட்டது. இப்போது ஒரு பொண்ணுக்கே இந்த நாய் வந்து காதல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ 2 பேர் வந்து 2 பேரையும் வர மாட்டேன்றான். பசங்க இப்படி தான் மக்களே. இதேமாதிரி யாராவது பண்ணியிருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சரி வாங்க கதைக்கு போகலாம். அந்த சோர்வை பக்கம் உற்சாகம் கொடுக்கும்போது விதமாக ஸ்ரீஜாவும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பித்து விட்டாள். ஸ்ரீஜா மாவினை அள்ளி கொடுக்க அறை முழுவதும் மாவு அரைக்கும் சத்தம் மட்டும்தான் கேட்டுருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாட்டு சத்தம் கேட்டுருந்துச்சு. இப்போ வந்து மாவாட்டுற சத்தம், எண்ணெயில் போட்டு மாவாட்டுறாங்கள் அந்த மாதிரி கேட்டுருந்துச்சு. பல மணி நேரம் அந்த பல முறைகள் வந்து காதல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வியர்வை என்னும் பெரும் கடலில் எல்லாரும் மூழ்கிட்டு கடலை கலந்துட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா? தயவுசெய்து சொல்லுங்கள் நண்பர்களே. இது ஒரு கதை எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. எல்லாம் உங்கள் நம்பர்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் அதையும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.